ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயில் காலத்துல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சூப்பரான கிளைமேட்டா இருக்கு. இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னு தோணுச்சுன்னா, டீடைல்ஸ் டீடைல்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. தி டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். இந்த லைன் வந்து நேற்று ஒரு படம் பார்த்துட்டு இருந்தப்போ, விக்ரம் வேதா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து அந்த வேதா கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ ஒரே விஷயத்த மட்டும் ஒரு விஷயம்னா அதை மட்டும் தான் பாப்பியா, சுத்தி இருக்கிற எதையுமே பார்க்கவே மாட்டியா, உனக்கு அது மட்டும் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு வரும். அப்புறம் எனக்கு வந்து பாட்டு கேட்டா, சில பாட்டெல்லாம் கேட்கும்போது கற்பனைகள் நல்லா வளரும். அந்த கற்பனைகளை வச்சு அதை எப்படி இருக்கும்னு வரைஞ்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. நான் அதை வந்து நான் ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். ஸோ அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது, நான் இதுவரை நிறைய நாள் வரைஞ்சிருக்கேன். என்னால வந்து அந்த மெயின் பிக்சரை மட்டும்தான் வரைய முடியும். என்னால அதை சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டை கேப்சர் பண்ண முடிஞ்சதே கிடையாது. ஒரு இமேஜை பார்த்தோன்னா அதுல மெயினா அதுல எது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்ப்பேன். அதோட இம்ப்ரெஷன் மட்டும்தான் என் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை வச்சு வரைவேன். அதை சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட வச்சு தானே, இந்த பேக்ரவுண்டும் இம்பார்ட்டன்ட்ல. அது இருந்தா தானே இன்னும் அது அழகா தெரியும், இல்ல அது எலிவேட்டடா தெரியும். ஸோ நான் நிறைய இப்போ இது என்னோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா நான் பாக்குறேன். நான் எப்படி ஒரு ஒரு விஷயத்த அணுகுறேன் அப்படிங்கறத எனக்கு சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு விஷயத்த அணுகுறோம், ஒன்ன வந்து அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கிறத சொல்ற விஷயமா இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து கோரான விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒன்ன வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே நேரத்துல நம்மளால கவனிக்க முடியாது. முக்கியமா அதுல என்ன சொல்ல வராங்க, அதனுடைய கரு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்த தடவை கேட்கும்போது நமக்கு அதை உள்வாங்கிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து அந்த மெயினான விஷயம் என்ன இப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அதை நம்ம ஃபுல்லா கவனிப்போம். கவனிச்சுட்டு அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, அவனுடைய மெயின் மோட்டோ என்ன அந்த கான்வர்சேஷன்ல அப்படிங்கறதுதான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் அப்ப முக்கியம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோமா அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த வேலையை நல்லா தெளிவா செய்யும். மேபி நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த மெயின் ஹீரோ கேரக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கதையில சில பேக்ரவுண்ட் விஷயங்களையும் வச்சிருப்பாங்க அந்த சீனை எலிவேட் பண்றதுக்காக. ஆனா அதுவும் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டிங்கா இருக்கலாம், பின்னாடி வச்சிருக்கிற பிக்சர்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு கோட்டா இருக்கலாம். அந்த சீனுக்கு ரிலவெண்டா அது இருக்கும். நம்ம ஆக்சுவலா அதை பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அது பேக்ரவுண்ட்ல இருக்கிறத நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படியோ கேப்சர் பண்ணி அந்த சீனை இன்னும் எம்பவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ட்ரிக்கியா நிறைய படங்கள்ல யூஸ் பண்றதை பார்த்துருப்போம். இப்போ நிறைய பேர் அதை டீகோட் பண்றேன்னு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற விஷயங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதையும் சேர்த்து கவனிக்க ஆரம்பிச்சோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதனுடைய மெயினான கரு என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்த டைம் அதை போய் பார்க்கும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் டீடைல்ஸ்லாம் என்ன, அதையும் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை எங்க அப்ளை பண்ணணும்ட்டு நான் பேசுறேன்னா, நான் மெயினா வந்து வரையறதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக அதை யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். இப்ப மெயினா அந்த நான் வரையணும்னு நினைக்கிற டிராயிங்ல யாரு வந்து நான் அதிகமா கவனிச்சு நான் யார ஆக்சுவலா வரையணும், எதை ஆக்சுவலா போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு. அதை மட்டும்தான் என்னால வரைய முடியுது. சுத்தி இருக்கிற விஷயங்களை நான் டிரா பண்ணனாதான் அந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும்
என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது புரியும். ஒண்ணுமே இல்ல. நான் யோசிச்ச ஒரு ஆள மட்டும் வரைஞ்சு வச்சேன்னா, அவன் எங்க இருக்கான்? என்ன பண்றான்? எதுக்காக நான் அத வரைஞ்சிருக்கேன்? அதுல என்ன பியூட்டி இருக்கு? எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ பேக்ரவுண்ட் அண்ட் அதுல இருக்கிற விஷயங்கள், எலமெண்டல் திங்ஸுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருக்கேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு யோசிக்கிறதுக்கு. ஸோ இந்த டெவில் இஸ் இன் த டீடெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நெறைய கிரைம் த்ரில்லர் படங்கள்லலாம் நம்ம பார்க்கலாம். அந்த டெவில் இஸ் இன் த டீடெயில்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமான விஷயத்துல மட்டும் கவனத்த செலுத்திட்டு அப்படியே இருந்திருப்போம். ஆனா சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நம்ம அப்சர்வ் பண்ணாம விட்டதுல தான் நமக்கு தேவையான க்ளூ இருக்கும். அது மாரி நம்ம லைஃப்லயுமே இருக்கலாம்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்த அடையணும், இல்ல ஒரு விஷயத்த நம்ம கன்சிஸ்டன்ட்டா அ இதுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கான கோரான விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்புட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நெறைய சின்ன சின்ன டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சமைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். நான் சமைச்சு குடுக்குறது வந்து ரீச் ஆகணும். ரீச் ஆகணுன்றத விட ஆம், சின்னதாவே வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா நான் வீட்ல வந்து நான் சமைச்சு குடுக்குறேன். நான் சமைச்சு குடுக்குற சாப்பாடு எல்லாரும் நல்லபடி விரும்பி சாப்பிடணும், என்ஜாய் பண்ணி. ஒரு எக்ஸாம்பிளா வச்சுப்போமே. இப்ப நான் வந்து சமைக்க மட்டும் செய்றேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. அத நான் வந்து மேல கீழ ஊத்தி, அந்த அத பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னே தோணாத மாரி பிரசன்ட் பண்றேன். அப்பன்னா அது யாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் 1, 2 பேர் ரொம்ப பசியில இருக்கிறவங்க, நான் இதெல்லாம் கண்டுக்க போறதில்ல. எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு உட்கார்றவங்க, அத என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது எப்போ முழுசா போய் சேரும்? அப்பன்னா அத நம்ம அழகா எப்படி பிரசன்ட் பண்றோம்? அது பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பெருசா நம்ம இந்த மாஸ்டர் ஷெஃப்ல இல்ல இந்த ஷோலலாம் வரா மாரி ஹை லெவல்ல நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி குடுக்கலனாலும், அது பார்த்த உடனே ஓகே. அத எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அழகா ஒரு பவுல்ல வச்சு, அதுக்கு தேவையான சைட்ஸ் எல்லாம் வச்சு, அத சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்ம குடுத்தோம்னா, நம்ம நம்ம நெனைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அது மாதிரி நம்ம செய்யணும்னு நெனைக்கிற விஷயம் ஓகே. பட் அத எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்? அதுல எவ்ளோ டீட்டெயில்ஸ், நியூவான்சஸ் நம்ம அப்சர்வ் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளோட செல்ஃப் நம்ம எலிவேட் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயத்த ஆ பெட்டரா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.